என்ன என்னாச்சு? பா 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்கப்பா. பா வேட்டில கீழே வித மானம் போதுங்கப்பா. மானம் தான் மார்க்லயே போயிருச்சு உங்க அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு இது வேஸ்ட் இல்ல? ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல தான்ப்பா மார்க் போச்சு. அடுத்த அட்டெம்ப்ட்ல எழுதி பாஸ் ஆயிருவோம்ப்பா. கண்ணு வேணாம், அது வேண்டாம். ஏன்னா நீ ஏற்கனவே ஒண்ணு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்குதாப்பா? பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சு உங்க மானத்தை எங்கேயோ ஏத்தலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கப்பா. சாரிப்பா. அதனால ப்ளீஸ்ப்பா உங்க மானத்தை ஏத்த எனக்கோட கோஆபரேட் பண்ணுங்கப்பா. வெரி சாரிப்பா. சரி, நம்ம எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம்? நம்ம பையன் நம்ம மானத்தை எங்கேயோ போய் வைக்க போறான், அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப நீ மானத்தை கப்பல்ல தான் கண்ணு ஏத்தி இருக்கிற. திரும்ப ஏதாவது முயற்சி பண்ணு வச்சுக்குவேன், பிளைட்ல ஏத்திடுவேன். அதுக்கப்புறம் கடல்ல போவாது. அப்பாவோட மானம் பிளைட்ல சொல்லிட்டு போகும். சூப்பரா இருக்குல்ல? நான் ஹரியர் வச்சதெல்லாம் முடிச்சிருவாங்கப்பா. ஏய் கண்ணு, அந்த தப்பு இனிமேல் பண்ணாத. உனக்கு அது வரல சரியா? விட்டு கட்டட வேலைக்கு சேர்ந்துரு, இல்ல எருமை மேய். சரி வராது உனக்கு படிப்பு, அது தெரிஞ்சு போச்சு. நான் எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கி கலெக்டர் ஆகி உங்க மானத்தை ஸ்பேஸ்ல ஏத்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேங்கப்பா. இது உங்க வேட்டி மேல ஆடப்பா. இவன் விட மாட்டான் போல. சொந்தக்காரனுங்களாம் ஃபோன் பண்ணுவானுங்கிட்ட வேற என்ன சொல்றது?